ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் வந்து இந்த வீடியோவில் அந்த ஃபோன் இந்த கொஞ்சம் கோல் வருது இல்லைன்னு இஷ்யூ வருது. ஹலோ, ஃபோன் பிரச்சனையா கோதாரி பிரச்சனையா? பிரான்ஸ் என்ன பிரான்ஸ்னா 33 எப்படி அதை எடுத்துக்கொள்ளும். பேன் ஆகிட்டு பிசிபி ஆகிட்டு பான் ஆகிட்டு பேன மழையான உங்க ஏன் பட்டுது? மழை இல்லைன்னா காண புட்டு சாப்பிட்டேன்னா விற்குது. கண்ணே கலைமானே கண்ணின் மயிலென கண்டேன் உன்னை நானே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் அக்னி. நான் அது அந்த பழக்கத்தில் வந்துடும் அப்படி. அது என்னடாப்பா பிள்ளையே பழக்கத்தில் உண்ட பேர் தான்டாப்பா வரணும். இல்லை அதான் இந்த சீட்டில் இருந்து பழகிட்டானே அப்போ சொல்லி அப்போ எனக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக வருது. எனக்கே வாக்கே நான் எனக்கு இந்த தொப்பியோட என்ன எல்லாம் எல்லாம் புது புது தொப்பியல் ஓட்டுக்காண்டு பார்த்துப்பியல். என்னடா நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் எந்த ஒரு அங்களூரால் வந்தவர். அப்போ அந்த வீடியோவும் நாங்கள் வந்து போடுவோம் சரி தானே. இப்போ அதை போடுறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் வந்து இந்த வீடியோவில். அதாவது வந்து எங்கள்ட கவிதா சத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. அப்போ யோசிப்பீங்க வந்து எங்கடாப்பா அண்டைக்கு பார்த்தா அக்கினி சைலண்டாக இருக்கான், இன்றைக்கு பார்த்தா கவிதாசை காணையில் இது பிரச்சனையும் இங்கே போட்டாங்களோன்னு யோசிப்பீங்க. என்னென்னு சொன்னால் வந்து கவிதாசிட அண்ணா அவர்கள், அதாவது கவிதாசிட பெரியம்மாட மகன் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார்லேருந்து வந்து நாடு திரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாசை வந்து கேட்டிருக்கார் வந்து பற்றியா நிறைய நாளைய பிறகு கோல் ஒன்று கேட்கப்படுமா பிரான்ஸ் இருந்தார். உண்மையான நான் கோல் காய்ச்சி நிறைய நாளாக போச்சு. தெரியுமோ செடியான பிசி உண்மையான செடியான பிசி கோவிக்காங்க வெறும் இப்போ பேசுகிற ஒரு அதான் பயமாடு. அந்த ஃபோன் இந்த கொஞ்சம் கோல் வருது இல்லைன்னு இஷ்யூ வருது. ஹலோ, இது வேலை செய்தா. வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம். ஓ இந்த ஃபோன் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்குண்ணா. கோதாரி என்னன்றது ஏன் கிடக்கு கோல் வர்ற மாதிரி காட்டுது, ஆனால் அப்புறம் பார்த்தா மறையுது. ஃபோன் பிரச்சனையா கோதாரி பிரச்சனையா? கோதாரி ஃபோன் பிரச்சனை. பிரான்ஸ்ல இருந்து கேட்கிறோம். பிரான்ஸ் என்ன பிரான்ஸ்னா 33 எப்படி அதை எடுத்துக்கொள்ளும். சரி சரியா கடுவலா பார்க்குற ஆள் போலாம் கிடக்கு கதைச்சு கொள்ளையெல்லாம் கிடக்கு. ஆமாம் ஆமாம். நான் ரெண்டாவது தம்பின்ற இதோ திதி கொண்டு வருது. ஓகே வரணுமா பிரான்ஸுக்கு? பிரான்ஸுக்கு விதையில மட்டும் வாங்கும். அப்போ என்ன செய்வோம்? அதுக்கு நான் இப்போ தச்சமயத்துக்கு பெருசாக நான் இப்போ கொஞ்சம் நாள் வேலை இல்லை. ஓகே பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன உதவி ஒன்று செய்கிறேன். நான் வேறு ஒரு 20-30 பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி. அது சின்ன உதவியா உங்களோட ஊரில்? அதுதான் நான் எவ்வளோ நாளும் புறம்பா தான் செய்கிறேன். நான் இப்போ இப்படி உங்களோட பேன் ஆகிட்டேன், நான் பிசிபி ஆகிட்டேன். பான் ஆகிட்டீங்களோ பேன் ஆகிட்டீங்களோ? ரெண்டும் சேர்த்து பானும் பேனும். இப்போ வேலையும் இல்லை கூட தான். அது சரியா போட்டு பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். அப்போ உங்களோட ஒருக்கா காசு அனுப்பிட்டீங்கன்னா சரி அதோட வாக்க ஆட்ரு கல்லற காசை கொடுக்கலேருந்து. அப்போ என்ன செய்வோம் யாரு தம்பின்ற யார்கிட்ட திதி என்னங்க? அதான் மழை ஓட கடையில். ஹலோ தாண்டி வரணும் எல்லாம். அதான் அம்மாடே இது என்னண்ணா சரியா வெட்டுது மழையா அவங்க பிரான்ஸ்ல? கடும் மழை இடி மின்னல். இது தகர ரோட்ல தட்டியான ஒண்ணுமே கிடையாது. பொறுப்பான் பாப்போம் திருப்பி எடுப்போம். ஒரு கண்ணை முக்கியமான கதை இதை வாய்க்க வரார். அம்மாள் எங்கே நம்புற கண்ணை பார்த்தீங்க சொன்ன மறைஞ்சிட்டேன். அப்புறம் பிரச்சனை உண்மையாக கிடக்கு. நீங்கள் அப்புறம் பாடி அணைக்கப்படாதான் நிறைய பிரச்சனை யோசிப்பியல். நான் வீடியோலே வேற விளையாட்டு காட்டுறான் உண்மையான பிரச்சனையை சொல்கிறக்கே யோசிப்பேன். அதுதானே
இப்போ நான் கால் பண்ணுறேன், கோலிங்கன்னு மட்டும்தான் போகும், இங்கே காணே. ஆனால் அவருக்கு நல்ல நெட்ஒர்க் இருக்குமா அங்கே பிரான்ஸில். இப்போ மாறிட்டு போகிறோம், இங்கே மாறிட்டு. ஓ ஹலோ, மழையா உங்க ஏன் பட்டுது? மழை இல்லைன்னா காலை புட்டு சாப்பிட்டேன்னா விற்குது. ஏடா கோதாரி, புட்டு என்ன மாவில் அவிக்கிறீங்க? கோதம்ப மாவா இல்லாட்டி அரிசி மாவோ? பச்சைமா. பச்சைமா? அப்போ கொஞ்சம் விற்கத்தான் செய்யும். மேன் தண்ணி என்ன சுடு தண்ணியில் குழைக்கிறதோ பச்சை தண்ணியிலையோ? குளிர் தண்ணியா? அப்போ உங்களை வேலையில லேச ஒருத்தன் வச்சிருக்காங்க நினைக்கிறேன், வேலை தலைமொழிய. இல்ல நான் 15 வருஷமா ஒரு இடத்துல சமாளிச்சிருக்கான் ஒரு வேலை. என்ன செய்யறேன்னா கொஞ்சம் சூடுதான், பின்ன பச்சை தண்ணி ஊற்றி வச்சிருப்பான். சரி, இப்ப என்ன செய்வோம்? அதான் இவ்வளவு பெரும் இவ்வளவு பெருமண்டு இருக்கும், அதில் பார்த்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்தீங்கடா. உண்மையை சொல்லணும்டான்னா நான் அந்த சாப்பாடுகள் அப்படி ஆக்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுகள் செய்யக்கூடாண்டில் செய்கிறது குறைவு. ஏனென்றால் அது ஒன்று கோயிலில் கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த அந்த ஏதாவது ஒரு நிறுவனங்களில் போய் கொடுக்கலாம், அப்படி தான் கொடுக்குறது. அப்போ அப்படி கொடுக்கக்குள்ள அந்த இடங்களில் வீடியோ எடுக்கிற ஒரு இஷ்யூ கொண்டு வரும். அப்போ அதால் நான் அதை செய்யறே இல்லைன்னு சொன்னால், இப்போ வீடியோ எடுக்காமல் கொடுத்தா இப்போ ஃபன் பண்ணவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கொடுத்தாங்களா இல்லை அப்படின்ற மாதிரி. சேம் டைம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, வீடியோ எல்லாம் முக்கியம் இல்லை, அவர்கிட்ட இது நடந்தாச்சு, அவர்கிட்ட திதிக்கு அந்த இது போய் சேர்ந்தா சரி தானே உங்களுக்கு. ஆமாம், அவ்வளோதான் முக்கியம். உங்களுக்கு நார்மலாக அவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தம்பியா தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியலைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ என்னென்றால் நான் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருக்குன்னு சொல்லுவோம், நான் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதை செஞ்சோம்ன்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன், சரி தானே? கரெக்டாக நான் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து தருவேன், சரி. அது எந்த பக்கத்தால் எனக்கு இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரியா? நீங்கள் ஒரு 30 பேருக்கும் 50 பேருக்கும் ஒரு கணக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் 10ஆம் தேதிக்கு 11ஆம் தேதி வருது, 11 வருது. அந்த 30ல் எங்கள் 3 பேரையும் சேர்க்கலாதோ? 33 பார்க்கணும். ஓ 30. அப்போ 50க்கு 3 சேருங்கோவன். 50க்கு சேர்த்தா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 படி பார்த்தா 56. எங்களுக்கு 2 கூட சாப்பிடுதா? அவ்வளோ அது நினைக்கிற மாதிரி இல்லையா? நாங்கள் நார்மல் வாகர் தான். நார்மல் வாகர் அது விற்கிறல அந்த ஒரு ஏவரை கொண்டு வார ஏவரை கொண்டு வார. இந்த வருஷம் பெருமாள் தான் என்னச்சுன்னா ஒலிம்பிக் இங்கே பிரான்ஸ்ல நடக்கும். ஒலிம்பிக் நடக்கும். ஓடுறீங்களா நீங்களும்? நான் ஓடல, டிக்கெட் கொஞ்சம் உச்சத்தில் இருக்கு. இப்போ பயங்கர டிக்கெட் பயங்கர விலை. 500 யூரோலாம் போகுதுன்னு சொல்றாங்க. 2500 2800 யூரோ கிட்ட போகுது. ஆமா, இன்னும் 5 இருக்கோ? 5 இருக்கோ? ஒரு ஆளுக்கு என்ன ஆக்கினாரு? வார மாசத்துக்கு அண்ணாக்கள் போட்டுருச்சுன்னா 2260 ஆயிடுது. கடவுளை நீங்க நினைச்சும் பார்க்க. உங்களுக்கு ஒரு வேலை ஸ்ரீலங்கா பார்க்க வேண்டா சொல்லுங்க, அதில் ஒரு 100 யூரோ அனுப்பிவிட்டீங்கன்னா காணு, நான் வீடியோ கொள்ள முழுக்க காட்டுவேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு இப்போ 10 தினம் வந்து போயிட்டு. அப்போ புரிய என்னத்துக்கப்பா இந்த இடங்களில் 2500 யூரோ போட்டு வரக்கு என்ன நடக்குச்சு? இல்லை, அதான் நான் போட்டுருக்கேன். அடுத்த வருஷம் இந்த ஒலிம்பிக் முடிய வரும். ஒலிம்பிக் முடிய வாங்க ஒட்டு சீக்கிரம் இல்லை. சரி, அப்போ நான் நோமலாக என்ன மச்ச சாப்பாடா மிளகறி சாப்பாடா? உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க கொடுக்கலாம். எனக்கு அண்ணா கொஞ்சம் கனவேலை கொஞ்சம் கண்ணு. அது பிரச்சனை இல்லை. கனவா கொடுத்தீங்களா, மீனை கொடுத்தீங்களா, இல்லை மூணு ஆட்டக்கடாரத்துக்கு இறக்கி கொடுத்தீங்களா? சரி, ஓகே. உங்கள்டையும் காய்ச்சி கொள்ளலாம் அவ்வளோக்கு. சரி, நீங்கள் ஒரு அவரேஜா போட்டு விடுங்க, நான் செய்வோமா? இல்லை, நீங்கள் எவ்வளோ என்னன்றது சொன்னதான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சரி, ஒலிம்பிக்கு போக போறீங்களா அங்கே நீங்கள் வாங்கி சேர்க்குறதுக்கு? இல்லை கடுப்பாடியாப்பா, பரவாயில்ல. வீடியோ அருமையாக அமைஞ்சிருக்குது. ஸோ கவிதாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அண்ணாவை கூட்டுறக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே ஏர்போர்ட்டால் பெட்டிக்குள்ள போயிட்டார். இல்லை குஞ்சுமோட ஆத்தே பட்டிக்குள்ள போனால் நாங்கள் உடனே கூப்பிட்றோம், சரியில்லை தானே? அப்போ ஒரு 2 நின்று அம்மா அப்பா பார்த்து தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் இல்லை.
நினைக்கிறேன் அநேகமா இன்னொரு 2 டேஸில் வந்தால் இங்கே வந்துடும் சார் தானே வந்தால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நம்மளாம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து கவிதாசை காணல அப்படின்னு சொல்லி குழம்புற கொண்டுமே இல்லை வந்து தம்பி சேஃபாக வந்துட்டு போயிட்டான். அங்கே ஏர்போர்ட்டால் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் நிற்கிறான். நாங்கள் இப்போ கூட கால் பண்ணி கதைச்சினாங்க சரி தானே ரைட். அது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டுடே வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு வீடியோவில் கதைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் கொண்டு வரையில. ஆனால் வந்து கவிதாஸ் வந்துட்டு இல்லை அண்ட் வந்துட்டு சும்மா ஒரு 2-3 பேரோட வந்துட்டு கால் பண்ணி கதைச்சி அண்ட் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து பிள்ளைன்றதை விட அக்கான்னு சொல்லலாம். டெய்லி வந்துட்டு பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சார் தானே. அப்போ நாங்கள் வந்து பாடலை அப்படின்னு சொன்னால் திருப்ப கோவிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பும். ஸோ அதால் வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு பாடி விடுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் ஜேசுதாஸின் பாடலாக இது அமைந்திருக்கும் சார் தானே. கண்ணே கலைமானே கண்ணின் மயிலென கண்டேன் உன்னை நானே. இந்தியா நம்பர் எங்கே ஹோலண்டு வருது. அப்போ இந்தியா என்னடா இந்தியாவுக்குள்ள வீடியோ கூட போதும் சில இல்லை. அந்தை பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ போராரிரோ ராரிராரோ போராரிரோ. ஓமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கண்ணின் மயில் என கண்டேன் உன்னை நானே. யாரண்டுக்கு பொருளா? ஓம் வணக்கம். ஹலோ. எஸ் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணா. உங்களோட வீடியோ பார்க்குவேன் நான் நிறையவே. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிட்னி சொல்லுங்க. ஹலோ. ஓம் சொல்லுங்க. ஹலோ. எஸ். நீங்க ஒரு கிட்னி பேஷண்டான ஒரு பிள்ளைய போய் பார்க்கணும். மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை. எந்த இடம்ங்கோ? யாழ்ப்பாணம் மல்லாகம். அவருடைய நம்பர் எல்லாம் போட்டிருக்கேன். யாழ்ப்பாணம் மெல்லாகம் கிட்னி பேஷண்ட். என்ன ஹெல்ப் பண்ணணுமா இப்போ தற்சமயம் அவருக்கு? அவருக்கு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆயிட்டுது. தாய் யுத்தத்துல செத்துட்டா. ஓகே. யுத்தத்துல செத்துட்டா 6 மாசத்துல. அந்த பிள்ளைக்கு 6 மாசத்துல. ஓகே. தகப்பன் தான் பார்த்துட்டு வந்து அவர் மறு திருமணம் செய்துட்டார். அதாவது பிரச்சனை இல்ல. மறு திருமணம் செய்தது அவரும் ஒரு யுத்தத்தை போராளிட்ட. நீங்கள் யார் அந்த தம்பிக்கு? நீங்கள் அவர் வந்து நான் ஒரு சொந்தம் என்று சொல்றேன். சொந்தம் என்று சொல்ல கொஞ்சம் பஞ்சியா கிடக்கு. நான் சொல்லுங்க ஒன்று உஷாரா. சொந்தம் என்று தம்பி. ஹஸ்பண்ட் தம்பிக்கா பிரச்சனை? தம்பிட பிள்ளைக்கு பிரச்சனை. அதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க. அது இல்ல, அதுக்கு வீடுகளும் இல்ல. வாடகைக்கு தான் ஒரு வீட்டுல இருக்கிறேன். அவர் பெயிண்டிங்கர் வேலை செய்யறவர். அவர்கிட்ட ஒரு உலகத்துலதான் அந்த பிள்ளைய சுத்தி ரத்தம் சுத்தி இருக்கிறது. எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை தானே. நீங்க போய் பார்த்து அறிவீங்க தானே. இதுல போய் பிரச்சாரம் இல்ல தானே. அவங்க பொய்யன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா சொல்லி நிறையவே விரும்பி பார்ப்பேன். உங்களோட ஜோக் எல்லாமே விரும்பி பார்ப்பேன். சந்தோஷம் சந்தோஷம். இன்னும் ஒரு ஜோக் அடிச்சு விடா. அப்படி ஒரு நிலைமை கஷ்டமா. இன்னும் ஒரு ஜோக் அடிச்சு விடா. அதுக்கு என்ன பாப்போம் நாங்க. உங்களை பார்க்க டீச்சர் மே கிடக்கு. உங்களை பார்க்க டீச்சர் மே கிடக்கு. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. சரி ஓகேம்மா. நீங்க இப்ப வந்து நம்பர் அனுப்பிட்டீங்க தானே. நான் வந்திருக்கா போய் பாக்குறேன். சரி தானே. தானோட நீங்க எப்ப பாப்பீங்க என்று சொன்னா சம்டைம் இண்டே போவோம். இது பிசைனா நாளைக்கு நாளே போவோம். இப்ப இண்டே தான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயும்.
ஓகே பிரச்சனை இல்லை. நான் கால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நாங்கள் வந்தால் வீடியோ சேவ் மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் போய்ட்டு அதை விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கலாம் தானே, அது ஒருக்கா சொல்லி விடுங்க. எத்தனை வயசு தம்பி? எத்தனை வயசு அவர் தம்பிக்கு? எத்தனை வயது? 15 வயசு. அவருக்கு 6 மாசத்துல தாய் செல்லடியில வலிய மடத்துல பெத்தவா. ஓகே ஓகே, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகிட்டு. கட்டாயம் பார்க்க வேண்டிய கேஸ் தான். சரி, நீங்கள் ஒரு கால் நம்பர் சென்ட் பண்ணிட்டீங்க தானே, நான் அவையோட இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். சரி சரியா, நானும் உங்களோட கொஞ்சம் பர்சனலா கதைக்கோணும். சரி, ஆறுதலா கதைச்சு கொள்வோம். சரி, ஓகே 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 பாய் 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 சி யூ பாய் பாய். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் திடீரென்ன மாதிரி எங்களோட பெரியம்மாடமான், அதாவது அண்ணா ஒரு ஆள் வந்து கட்டாலேருந்து வந்தவர். அவரை ஏற்றுறதுக்காக நான் திடீரென்ன மாதிரி வழி கூட்டு வந்துட்டேன் அண்ணாக்களை விட்டுட்டு. இப்போ சரியான மாதிரி மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ 5:30க்கு பஸ் இருந்தது மட்டக்களப்பு போகிறதுக்கு. அந்த பஸ்ஸில் வந்து சரியான மாதிரி க்ரௌட் ஆகிட்டு, க்ரௌட் ஆனதால் இன்னும் ஒரு பஸ் வந்து 6 மணிக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 7:30 ஆகிட்டு இன்னும் அந்த பஸ்ஸும் வழி கூட இல்லை. ஏன்னு சொன்னால் 8 மணிக்கு தான் வழி கொடுமாமன்னு சொல்லி அதால் வெயிட் பண்ணி வறுத்து போச்சுன்னா சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ இது வரைக்கும் டிரைவரையும் காணலை, ஒருத்தரையும் காணலை. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வந்தது எத்தனை மணி? 4:30க்கு வந்துட்டேன். நான் அண்ணா வந்து 3:30க்கு வெளியாகி வந்துட்டார். எனக்கா அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். என்னென்னு சொன்னால் வரும்போது பஸ் வந்து சரியான மாதிரி ஸ்லோ. அதோட ஒரு இடத்துல வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் இல்லாமல் நின்றதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணி வெறுத்து போச்சு என்று தான் சொல்லலாம். அந்த பஸ்ஸில் தான் அண்ணா இருக்கிறார். இப்போ அவருக்காக இப்போ போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கும் சம்டைம் இந்த ஒரு வீடியோவும் தேவைப்பட்டால் அட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ சும்மா சின்ன கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நாங்கள் நிறைய வந்து கதைச்சி கொள்ள முடியாது. அதில் என்னென்னு சொன்னால் வந்து வந்து ஸ்பெஷலாக வந்து காய்க்கிறதுன்னு சொல்லி கொண்டு வரையில. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வந்துட்டு தம்பி இல்லை, அது வந்து ஆள் போயிட்டாருன்றதையும் அப்டேட் பண்ணிவிட்டு 2 கோல் காய்ச்சிட்டு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துட்டு நிறைய கோல் வந்து. ஸோ இதுக்கிடையில் ஒரு மெயில் ஒன்று வந்த பிறகு அதை செக் பண்ணுறதுக்காண்டி போனதில் வந்துட்டு டக்குண்டு கட் பண்ணிட்டு இருந்துச்சு தானே. ஸோ அதால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹெப்பிட் எடுத்துனாங்க. ஸோ அந்த வகையில் அக்கனியன் சொல்ல பிரியடா என்ன சொல்கிறேன், நார்மல் தான். அத்தான் வந்தால் ஓகே தான், நைட்டுக்கு வருவான். அப்படி மார்னிங் வந்து சேர்ந்துருவான் போல இங்கே. அத்தான் வந்துடுவார். அத்தான் வந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக அத்தான் இல்லாமல் செய்யலாண்டு இல்லை எங்களுக்கு. இப்போ அதில் யோசிப்பீங்க எங்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க அப்படின்றபடியாக சொல்லி இருக்கு. சரி தானே. அதை விட பர்சனலாக எதுவும் வந்தாங்க கதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு புது நம்பரும் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நான் சொன்னான், இவங்க 3-2 நீங்கள் பார்த்து எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களாண்ட. அது வாங்கின நாள்லேருந்து அப்படியே போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு அக்கறையே இல்லாமல் அதற்கு பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரி தானே. கண்டிப்பாக. ஓகே, அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோமேன்னு சொன்னால் இப்போ கவிதாஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னிலையே வந்து ஆக்கள் இல்லை. அக்கனிகிட்ட கொடுத்தா நீங்கள் தான் பார்க்கணும் இந்த வீடியோ எப்படி வருமானு சொல்லி அக்கனிகிட்ட கொடுத்து பார்ப்போம். சரி தானே. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். ஸோ வந்து முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம் எஸ்கே விலாக்காண்டி. ஸோ அந்த பார்க்கலாம், போயிட்டு நீங்கள் எஸ்கே விலாக்கில் வந்துட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கும், நார்மல் தான், எல்லாமே நார்மல் தான். ஜஸ்ட் வந்து ஆள் போயிட்டார், திரும்பி வருவார், அவ்வளோதான் அப்டேட்ஸ் தானே. அப்புறம் நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.